இன்றைக்கி சண்டே எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த டீ சாப்பிட்ற நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கேம் விளாடுவோம். பார்ப்போம் இதுக்கு யார் இந்த கேமுக்கு நியரஸ்ட்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு. ஓகே, இந்த இடத்துல நம்ம 5 பேர் இருக்கோம். இப்போ ரேவதி இல்லை. ஓகே, ரேவதி முன்னாடி இறைவன் வந்தார்னா, ஒரு கற்பனை தானே, இறைவன் வந்தார்னா ரேவதி இன்னும் வரம் கேட்கும். இதுதான் இதனுடைய கேள்வி. நீங்கள் யார் நியரஸ்டான பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு இருக்குது. பார்ப்போம், ஆளுக்கால் தனித்தனியாக சொல்லுங்கள் பார்ப்போம். பைக் கேட்பாங்க சார், ஒரு 100 கோடி பணம் கேட்பாங்க சார். நல்ல வீடு கேட்பாங்க, பசங்க நல்லா இருக்கணும், கடவுளோட வேண்டுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கு முதலாளி ஆகணும் கேட்பாங்க சார். அம்மா ரேவதி, ஒரு சின்ன கேமு, கண்ணை முடிக்கிங்களா? முடிப்பீங்களா? இப்போ இறைவன் உங்கள் முன்னாடி வந்திருக்கார், உண்மையாகவே வந்திருக்கார். அவர் ஒரு வரம் கொடுக்க தயாரானார்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம நிம்மதியா ஒரு 30 நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கணும் கேட்பேன். இங்கு வாழும் பெருவாரியான மனிதர்களுக்கு பணமோ, விலை உயர்ந்த காரோ, ஆடம்பரமோ பொருட்டோ அல்ல. ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேடிதான் இந்த உயிர்கள் அனைத்தும் நகர்கின்றன அல்லது காத்திருக்கின்றன.